என்ன ஜெனி திடீர்னு எங்களுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்குறியே, என்ன மேட்ரு? குமரன் என்ன லவ் பண்றாரு. அப்படியா? அவன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லியாடா? வரட்டும் அவன். அவரே சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் அவர்கிட்ட கேட்றாதீங்க. கையெல்லாம் கழுவ மாட்டீங்களா? கழுவுமே, சாப்பிட்டதுக்கு அப்புறம். அப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். இனிமேல் கெடுறதுக்கு இவன் உடம்புல என்ன இருக்கு? உடம்ப பத்தி பேசக்கூடாது, சாப்பிடு. ஹலோ மேரி. சும்மா ஜப்பான் பொம்மை மாதிரி ஜம்மன் இருக்கா பாரு. ஆஹா சூப்பர். கொஞ்சம் லேட் ஆகும். சரி. ஹலோ, நீ பாட் நீ எம்எல்ஏ அடிச்சுட்டு சாரி சொல்லிட்டு போற. இதே நான் உமால அடிச்சிருந்தா விட்டுருவியா? சொல்றி. என்ன சார் இப்படி பேசுறீங்க? இத்தனை பேருக்கு முன்னாடி பலாரம் அடிச்சிருக்க மாட்டேன். அது மட்டுமா ஜெய்? இந்நேரம் பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு திட்டி இருப்பாளுங்க. அந்த மாதிரி பொண்ணு நான் இல்ல. நீ எந்த மாதிரி பொண்ணா எங்களுக்கு என்ன? ஹலோ, பார்த்து பேசுங்க. உன்னை பார்த்து தான் நான் பேசுறேன். பார்த்தது போதும். அங்க பாரு, நம்ம ஜெனிஃபர் யாரோ தகராறு பண்றாங்க. பீச்சுக்கு பொம்பளை தண்ணி இல்லாம வந்துட்டோம். நீ வரியா? ரூம் போட்டு ஜாலியா இருக்கும். சொல்லு. என்னடா எங்க கூட வந்த பொண்ணு கிட்ட தயாரா பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாரு, நூடுல்ஸ் மாதிரி வரானுங்க. பாக்கத்தான் நான் நூடுல்ஸ், ஆனா பிரச்சனைன்னு வந்து வச்சுக்கா, நான் தான் புருஷன். ஏய், ப்ரூஸ்லிய பாத்திருக்கேடா நீ? நான் பாத்திருக்கேன், அவர் தான் என்ன பார்த்தது இல்ல. நான் தான் பார்த்தது இல்லைன்னு சொல்றேன். ஏன் இப்படி பண்றீங்க? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? என்ன பண்ணணும்? அப்படி கேளு, சொல்றேன். நீ இடிச்ச என் இதயத்துக்கு ஒத்தரமா உன் அழகான உதட்டால ஏய், நீ யார் மேன்? எதுக்கு இங்க நிக்கிற? நீ தான் இங்க கலாட்டா பண்ணியா? சொல்லியா? கேக்குறாங்கல்ல, நீ தான் இங்க கலாட்டா பண்ணியா? ஆளுங்களே சரியில்லையே, சொல்றா. நான் இல்ல. அவன் தான் இங்க கலாட்டா பண்ணது. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா இங்க கலாட்டா நடக்குதுன்னு? ஆமா. சொல்லுமா, யார் இங்க கலாட்டா பண்ணது? உங்க கூட நிக்கிறான் பாருங்க, அவன்தான். ஓ, உங்களை தான் கலாட்டா பண்ணாங்களா? அவங்கள இல்ல மேடம், என்னதான். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு கலாட்டா பண்ணது அவங்க தான் மேடம். அவன் உன்னையே முறைச்சு பார்க்கறான். போடா போடா. என்ன வாய்ப்பு? போ. வா வா வா. ஹாய். 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 I'm Jennifer. I'm Ramya. நீங்க ஃபோன் பண்ணி போலீஸ்ல வர சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. It's okay. ஜெனி, ஹாய், குமரன் வரான். நல்ல வேலை குமரன் லேட்டா வராரு. இல்லைன்னா என்னால இங்கே ஒரு பிரச்சனையா இருக்கும். நடந்தது யாரும் குமரன் கிட்ட சொல்லாதீங்க, சரியா? யார் அவரு? ஏன் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்றீங்க? எங்க ஸ்மார்ட்டான டீமுக்கு அவர்தான் லீடர். வர்றான் பார், சிங்கம் மாதிரி. ரொம்ப பார்க்காதமா, கவுந்துருவ. என்னாச்சு? ஏன் எல்லாம் நிக்கிறீங்க? உங்களை எதிர்பார்த்துதான். எதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இங்க ஒரு கச்சேரி நடத்திருக்கலாம்ல. கச்சேரி காட்டல, அதான் பாடி காட்டுறான். இவர் நேம் குமரன். I'm Ramya. ஹலோ. செம்ம கலர்ல. சொன்னதை செய். போ, போய் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். நீதான் செய்யா? உங்க அண்ணன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். போன்ல உன்னை பத்தி சொல்லி இமீடியட்டா ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு. அதான். தேங்க்ஸ். வாங்கடா. அப்படிதான் நல்லா இருக்கு.
நம்மள போலீஸ்ல மாட்டி விட்ட அந்த பொண்ணு இப்ப கேகே நகர் சிவன் பார்க்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. நாங்க வரதுக்குள்ளே வந்து சாமியை கும்பிட்டியா? என்ன வேணா? என் அண்ணனுக்கு உடம்பு குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன். கவலையே படாத, உங்க அண்ணனுக்கு சீக்கிரமா குணமாயிடும். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியல? நேத்து ரெஸ்டாரண்ட்ல ஜெனிஃபர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாளே, அவர் தானே நீங்க? எஸ், நானே தான். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, ஜெனி வரல? அவ சர்ச்சுக்கு போயிருப்பா. அப்போ உங்க லவர் கிறிஸ்டியன், நீங்க ஹிந்துவா? நோ, அவ என் லவர் கிடையாது, என் ஃப்ரெண்டு. ஏய் போய் அவளை தூக்குடா. யார் அவன்? எதுக்கு உங்களை திட்டுற சொல்றான்? நேத்து ரெஸ்டாரண்ட்ல ஜெனிஃபர் கிட்ட கலாட்டா பண்ணது இவங்க தான். போலீஸ்ல மாட்டி விட்டா, அதனால இன்னைக்கு இவ்வளவு தூக்கம் வராங்க. இப்ப நீங்க தான் ரம்யாவை காப்பாத்தி ஆகணும். அடிச்சு சாவடிங்கடா அவனை போய். முந்தானத்து ராத்திரி ரைடில் ஒரு பொண்ணோட வந்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு போனியே, நீ தானே? ஆமா, இந்த பொண்ணு யாரு? இதுவும் திலாலு. ஏய் என்ன என்ன கூவுற? அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு மாட்டிக்கிட்டல. ஸ்டேஷனுக்கு வாடி, உன் தோலை உரிக்கிறேன். சார் கையெடுங்க சார். என்ன எதுக்கு ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? தோடா இவர் பட்ட பகல ரவுடி மாதிரி எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருப்பாரா? நாம போலீஸ்காரன் பார்த்து சும்மா இருக்கணும். ஏய் நட்ரா ஸ்டேஷனுங்க, நட்ரா நட்ராங்கற. சார் வேணாம், என்ன விட்டுருங்க. ஹலோ சார், வாடா. கொஞ்சம் நில்லுங்க. கமிஷனர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, நான் ஏசி கபாலி பேசுறேன் சார். கபாலி, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். ஏயா நீ போலீஸா பொறுக்கியா? அந்த பொண்ணை தூக்க வந்தவனை அரெஸ்ட் பண்ணாம காப்பாத்த வந்தவனை பிடிச்ச டார்ச்சர் பண்றியாமே. இந்த மாதிரியா இந்த பையனை உடனே விட்டுட்டு அந்த ரவுடி பசங்களை பிடிச்சி உள்ள போடு, இல்ல உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஜாகிரதை. செல்ல அந்த பொண்ணு கிட்ட கொடு. தேங்க்யூ அங்கிள், பாய். பவானி, ஏய் அம்மா எங்க? உள்ள இருக்காங்க ஐயா. இந்தாங்க. சாமியாரை போய் பாத்தீங்களா? நம்ம பையனை பத்தி என்ன சொன்னாரு? அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகாரியம் நடந்ததுன்னா பவுனுக்கு எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னேன். அப்போ ரம்யாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உடனடியே கல்யாணம் பண்ணிடலாம்ல? சாமியார் அதான் சொன்னாரு. ஆனா ரம்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே. அவ நமக்காக இல்லனாலும் அவ அண்ணனுக்காக கண்டிப்பா ஒத்துக்குவா. அதோ அவளே வந்துட்டா. என்ன டாடி, நீங்களும் மம்மி எங்க இருக்கீங்க?
ஹாஸ்பிட்டல்ல அண்ணன் கிட்ட யாரு இருக்கா? தோ இப்ப புறப்பட்டுடுவேன். சீக்கிரம் போங்க மம்மி. ரம்யா, என்ன டாடி? அம்மாடி, சாமியாரை போய் பார்த்தேன். உங்க அண்ணனுக்கு சீக்கிரமா குணமாகணும்னா உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாரு. என்ன டாடி சொல்றீங்க? அம்மா, உங்க அப்பா வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி அமைச்சரா இருக்கான்னா அந்த சாமியாருடைய வாக்கு ஒரு காரணமா? அவர் சொல்லி எல்லாமே நடந்திருக்கு. நீ என்ன சொல்ற? எனக்கு என் அண்ணன் குணமாகணும், அவ்வளவுதான். சரிம்மா, அப்ப மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு பண்ணட்டா? எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க டாடி, நான் நாளைக்கு சொல்றேன். ஒரு நாள்னா 2 நாள் டைம் எடுத்துக்க. என்னங்க அவ ஒரு நாளுங்கிறா, நீங்க என்னமோ 2 நாளுங்கிறீங்க. நாளைக்கே எவனாவது ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவனை தான் லவ் பண்றேன், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா என்ன பண்ணுவீங்க? கூட்டிட்டு வரட்டும், அவனை நம்ம மருமகனை ஏத்துக்குவோம். ஒரு மந்திரி மாதிரி பேசுங்க. நீங்க எல்லாம் கோட்டையில உட்காந்துட்டு என்னதான் பண்றீங்களோ?